மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ காணொலியில் நம்ம 8ஆம் வகுப்பு பொருளியல் புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 6th 7th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 TNPSC யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் 6th 7th முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம 8th புக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வித் ஷார்ட்கட்டோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர், எனக்கு பிடித்த ஒரு நபர். கற்றல் படைப்பாற்றல் சிந்தனை அறிவாற்றல் அப்படின்னாலே யார்? ஸோ ஐயா தான். சிந்தனை அறிவாற்றல்னாலே டாக்டர் APJ அப்துல் கலாம் தான். ஸோ ஈஸியாக இது போட்டலாம். ஸோ பணம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எந்த வார்த்தையிலேருந்து வந்தது, எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது பணம் என்பது ரோம் வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பணம் என்பது ரோம் வார்த்தை. சரிங்களா? ரோம் வார்த்தையான மொனட்டோஜீனா அப்படிங்கிற அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இது ரோமின் பெண் கடவுள் ரோம பேரரசோட குடியரசின் பணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ பணம் என்ற வார்த்தை ரோம் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. சரிங்களா? சமஸ்கிருத வார்த்தை. ரூபியா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம். ஸோ இது வெளியிட்டவர் ஷெர்ஷா சூரி, நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ரூபியா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம். ரூபாய் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். சரிங்களா? பணம் என்பது ரோம் வார்த்தை மொனட்டோஜீனோ அப்படிங்கிறதுலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது நம்ம இதில் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ வணிக மாற்றம் பண்ட மாற்று முறை அப்படின்னா நம்ம நெல்லுக்கு பதிலாக உப்பு, ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வாங்கிக்குவோம் இல்லையா? ஸோ இதில் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிறைய டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது நோட் பண்ண வேண்டும். ஸோ இப்போ வரலாற்றின் தந்தை, வரலாற்று ஆசிரியர் யாருன்னா ஹெரடோட்டஸ் அப்படிங்கிறது தெரியும். வரலாற்று ஆசிரியர் யாருன்னா ஹெரடோட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஹெரடோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா பணம் பற்றி ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார். ஸோ லிடியாவின் பேரரசர் மிடாஸ் என்பவர் உலோக நாணயத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி அடைந்து நிறைய விஷயங்களை சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது இஸ்லாமிய எழுத்துக்கள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் வாழ்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டாங்கா ஜிடால் குறைந்த மதிப்பு இருந்துச்சுன்னா ஜிடால் அப்படின்றோம். ஸோ அதிக மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா டாங்கா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு நோட் பண்ணுற மாதிரி தான். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஷெர்ஷா சூரி. சரிங்களா? ஷெர்ஷா சூரி 178 கிராம். ஸோ இந்த இதுவுமே கேட்பாங்க, எத்தனை கிராம் நாணயத்தை வெளியிட்டார் அப்படின்னா 178 கிராம். ஸோ வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். ஷெர்ஷா சூரி 178 கிராம் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். சரிங்களா? ஸோ TNPSCயில் நிறைய டைம் என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. 178 கிராம் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் ஷெர்ஷா சூரி. சரிங்களா? ஸோ ரூபியா என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? ரூபியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு நாணயத்திற்கும் ஒவ்வொரு பேர் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாணயத்திற்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் வந்து பார்ப்போம். ஸோ ஆனால் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ தங்க நாணயங்களுக்கு கரோலினா. ஸோ தங்கம்னாலே கேரட், 1 கேரட் எவ்வளோ, 2 கேரட் எவ்வளோ? சரிங்களா? கரோலின் கேரட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தங்கம்னாலே கேரட். ஸோ வெள்ளிக்கிழமைனா பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனா குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அம்மாலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிடுவாங்க. ஸோ வெள்ளிக்கிழமைனா வந்து எந்த அசைவம் சாப்பிடாமல் நல்லா சைவம் மட்டும் சாப்பிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்டு இருப்போம். இப்போ வெள்ளிக்கிழமை ஏஞ்சல் மாதிரி இருப்போம். சரிங்களா? வெள்ளிக்கிழமை ஸோ நம்ம அம்மா தெய்வங்கள்லாம் ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். செம்பு கப்பு. சரிங்களா? செம்பில் ஒரு கப்பு இருக்குது. சரிங்களா? கப்பு வந்து செம்பில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்பு கப்பு. வெண்கல கிண்ணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பொதுவாக நம்மளுடைய தாத்தா காலத்திலலாம் கிண்ணி என்ன கலர்னா வெண்கல கிண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பில் கப்பை பயன்படுத்துவாங்க, வெண்கல கிண்ணி. ஸோ அப்போ தங்கம்னா கரோலினா அல்லது கேரட் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. செம்பு கப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வெண்கல கிண்ணி அப்படியே படிச்சுக்கணும். வெண்கல கிண்ணி, அப்போ டின்னி அப்படிங்கிறது தான் இதோட பேர். ஸோ ரொம்ப ஈஸியாக இது என்ன செஞ்சிடலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
சரிங்களா. ஸோ பண்டமாற்று முறை பொதுவாக பாதி காலத்தெல்லாம் இருந்தது. ஸோ இந்த அட்டவணை வெரி 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா. நாடு மற்றும் அதோட பணத்தின் பெயர், சரிங்களா, நாடு மற்றும் அதோட பணத்தின் பெயர். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு அட்டவணை. டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் நமக்கு கேட்பாங்க. ஸோ அப்போ இந்தியா பாகிஸ்தான் என்ன சார்னா, இந்தியா பாகிஸ்தான் என்ன வரும்னா ரூபாய். ஸோ இந்தியா பாகிஸ்தான், இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் ரூபாய் அப்படிங்கிறது வரும். இப்போ ஜப்பான், ஜப்பான் அப்படின்னா ஸோ என், ஜப்பான்னா என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜப்பான் என். ஜெர்மனி, ஜெர்மனியோட நாணயத்தின் பெயர் ஜெர்மனி யூரோ, ஜெர்மனி யூரோ. ஸோ ஜப்பான்னா என். சிங்கப்பூர், சிங்கப்பூர், சரிங்களா, சிங்கப்பூர். அமெரிக்கா, அமெரிக்கா, மலேசியா, இது எல்லாமே டாலர். சிங்கப்பூர், அமெரிக்கா, மலேசியா டாலர். சவுதி அப்படின்னா பார்த்தா ஆல்ரெடியே பார்த்துருப்போம் ரியால், சவுதி அரேபியானா ரியால் அப்படிங்கிற ஒரு நாணயம். அமெரிக்கா பார்த்துட்டோம் டாலர். இங்கிலாந்து பவுண்டு, இங்கிலாந்துனாலே பவுண்டு, சரிங்களா, இங்கிலாந்து, இங்கிலாந்து பவுண்டு, ஓகேவா. இங்கிலாந்து பவுண்டு. ஸோ இலங்கையும் ரூபாய் தான்ப்பா, பவுண்டு, சரிங்களா, இங்கிலாந்து பவுண்டு, இங்கிலாந்து ரூபாய் தான். ஸோ இலங்கை, சாரி இலங்கை, பாகிஸ்தான், இந்தியா ரூபாய். ஸோ ஒன்றுமே இல்லை, இப்போ பாருங்கள் ஈஸியாக புரிய வைக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் ரூபாய் முடிச்சு. இங்கிலாந்து பவுண்டு, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் டாலர், சவுதி அரேபியா ரியால், அவ்வளோதான்பா. ஜப்பான் என், ஜெர்மனி யூரோ, ஜெர்மனி யூரோ, அவ்வளோதான்பா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 3 மட்டும் தான் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். ஜப்பான்னா என்னு, சவுதினா ரியாலு, இங்கிலாந்துனா பவுண்டு, ஜெர்மனினா யூரோ. ஸோ 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக மற்ற எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ இது எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கலாமா சார் அப்படின்னா, பொதுவாக மலேசியாவுக்கு போனால் ரிங்கு, சரிங்களா, மலேசியாவில் பெரிய மால். ஸோ மலேசியாவுக்கு போனால் ரிங் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜப்பான்னா என், ஸோ அதுலேயே வந்துருச்சு ஜப்பான்னா என். ஜெர்மனி, மணினா யூரோ, மணினா யூரோ. ஸோ ஜெர்மனி மணி, ஜெர்மனிக்காரங்க மணி அடித்தா தான் ஹீரோவாக மாறும். ஸோ ஜெர்மனினா யூரோ, ஓகேங்களா. சவுதினா ரியால், சரிங்களா, சவுதி அரேபியாவில் போனால் உண்மையாக இருக்கும். ஸோ எல்லாமே ரியால், சரிங்களா, சவுதி ரியால், ஓகேவா. ஸோ சும்மா ஜஸ்ட்டு படித்தாலே ஈஸியாக நமக்கு ஞாபகம் வந்துடும், சரிங்களா. ஒரு டைம் வாசிச்சு விட்டாலே அழகாக ஞாபகம் வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி 1935ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ 35 தலைமையகம் மும்பை. ஸோ பல முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சரிங்களா, ரிசர்வ் வங்கி. ஸோ உங்களுக்கான கேள்வி, ரிசர்வ் வங்கியோட தற்போது தலைவர் யார் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு சக்திகாந்த தாஸ் இருந்தார். இப்போ ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக யார் இருக்கிறார் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பார்த்திங்கன்னா தரதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூபாய் குறியீடை வடிவமைத்த டி உதயகுமார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஜூலை 15ஆம் ஆண்டு, ஜூலை 15, 2010 வெளியிட்டார். ஸோ ரூபாய் நாணயம் இந்த குறியீடு சிம்பிள், சரிங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், தமிழ்நாடு ஸ்டேட்டு. ஜூலை 15, 2010, சரிங்களா, ஜூலை 15, 2010 கல்வி வளர்ச்சி நாளுமே வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்டோக் என்ன சொல்கிறாருன்னா, பணம் என்பது ஒரு கடினம். ஸோ இப்போ வந்து கிரிக்கெட்டில் ஸ்டோக் வைப்பான்னு சொல்லுவாங்க. அவர் ஸ்டோக் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ ஸ்டோக் வைக்கிறது கிரிக்கெட்டில் இருக்கல ரொம்ப ரொம்ப கஷ்டம். பணம் என்பது ஒரு கடினமான கருத்து, ஸ்டோக் வைக்கிறது கஷ்டம். ஸோ அடுத்தது ஜான் இக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பணம் என்பது அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் என்பது அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. விக்ஸு, சரிங்களா, விக்ஸு போட்டால் அதன் பணிகளால் வரையறுக்கப்படும் வச்சுக்கலாம். ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கூற்று. எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். யார்? வாக்கர், சரிங்களா. வாங்க வாங்க வாங்க, எதெல்லாம் செய்ய வல்லதோ அது பணம். வா வா வா, எதெல்லாம் வாங்குறியோ அதெல்லாம் நமக்கு பணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாக்கர் எதுவெல்லாம் செய்ய வல்லுதோ என்ன சொல்கிறாரு, அதுவே பணம் ஐயா அப்படின்னு சொல்கிறார். யார்? வாக்கர்.
ஸோ அப்போ ஸ்டோக் பணம் வந்து கடினம்னாலே ஸ்டோக் வைக்கிறது கடினம். பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா, ஒரு விக்ஸ் போட்டால் வரையறுக்கப்பட்டுரும். அடுத்தது எதையெல்லாம் செய்ய உள்ளதோ அதுவே பணம். வாங்க வாக்கர். சரிங்களா, வாக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதையெல்லாம் செய்ய உள்ளதோ அதுவே பணம். ஸோ அடுத்து பண வீக்கம், பண வாட்டம். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, பணம் ஒன்று இல்லைனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ பண வீக்கம். ஸோ இந்த வியை வச்சு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ வி அப்படின்னா ஃபஸ்ட்டு வீங்கிட்டு இருக்கும். விலை உயர்ந்து. சரிங்களா, விலை உயர்ந்து அதோட மதிப்பு குறையும். ஸோ ஃபஸ்ட்டு வீங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு. வி சுழிச்சு விட்டோம் அப்படின்னா மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ விலை உயர்ந்து மதிப்பு குறையும். வாட்டம் அப்படின்னா விலை குறைந்து அதோட மதிப்பு உயரும். சரிங்களா, விலை குறைந்து மதிப்பு. பண வீக்கம். வியை பார்த்தோன்னே விலை உயர்ந்துடணும், மதிப்பு குறைந்துடணும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இந்த வி தான் ஒரே ஒரு குழு. ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க, வி தான் ஒரே குழு, இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். வாட்டம் அப்படின்னா விலை குறைந்து. ஒரு வாட்டம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக துன்பத்தில் இருக்கும், வாடி போன மாதிரி வந்து செடி வாடி போன மாதிரி இருக்கும். அப்படின்னா விலை என்ன செஞ்சிச்சு, குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ ஈஸியான ஒரு யூனிட் தான். ஓகேவா. ஸோ அடுத்து பண மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போ 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் கேன்சல் பண்ணாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ பண மதிப்பு நமக்கு வந்து நவம்பர் 8, 2016 கொண்டு வந்தாங்க. ஸோ 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பண மதிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஸோ நவம்பர் 8, 2016 இந்திய அரசாங்கம் 500 ரூபா நோட்டுகள்லாம் மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நவம்பர் 8, 2016. சரிங்க, நவம்பர் 8, 2016 இந்த தேதியை முக்கியமான ஒரு தேதி. இது என்ன செஞ்சுக்கணும், மனப்பாடம் தான் பண்ணிக்கணும், வேறு வழியில். நவம்பர் 8, 2016. சரிங்களா. ஸோ அடுத்தது முக்கியமான சட்டங்கள். சரிங்களா, அதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பல முறை கேட்டிருக்காங்க. பண மோசடி சட்டம். சரிங்களா, ரெண்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம்னாலும் ஸோ இந்தாண்டு 2 பேர், இந்தாண்டு 2 பேர். அப்போ இங்கே 2 பேர் மோசடி பண்ணுவாங்க, இங்கே 2 பேர். அப்போ 2002. சரிங்களா, மோசடினாலே 2002. லோக்பால் லோக் ஆயுக்தா எப்படின்னா 2013. ஸோ இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. ஊழல். சரிங்களா, 8. ஓகேங்களா, பொதுவாக நம்ம தூங்குறது 8 மணி நேரம் தான். அந்த 8 மணி நேரத்தில் என்ன செஞ்சுருவாங்க, ஊழலை பட்டுன்னு செஞ்சுருவாங்க. அப்போ 2 8 வரும், 19988. சரிங்களா, ஊழல் தடுப்பு சட்டம் 19988. சரிங்களா, ஊழல்னா 19988 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா வரி விதித்தல் 2015 அப்படின்னு சொல்கிறோம். இல்லைங்களா, பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம். சரிங்களா, பினாமியும் ஊழலும். சரிங்களா, ஊழல்னா பினாமின்னா என்னப்பா, பினாமினா இந்த அரசியல்வாதிகளாம் இந்த திருடுற பணம், கணக்கில் காட்டப்படாத பணம், ஸோ கொள்ளையடிக்கிற பணம் தான் பினாமி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பினாமியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ பினாமியில் எடுத்துகிட்டு வந்தால் ஊழல் பண்ணி பினாமிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஊழல் தடுப்பு சட்டமும் பினாமியும் 1988. ஸோ 2016 திருத்தப்பட்டது. ரியால்னால் பார்த்தோம் எங்கே, சவுதி அரேபியான்னு பார்த்தோம். அப்போ ரியல் அப்படின்னா 2016. ரீனா 6. சரிங்களா, சரிங்களா, ரியல் அப்படின்னா ரியலாக 6 அடித்தோம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ரியல்னால் 6. ஸோ அப்போ ரியல் அப்படின்னா 2016. ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம். ஸோ ரியல் எஸ்டேட் முக்கியம், ஊழல் தடுப்பு முக்கியம், பண மோசடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சட்ட திருத்தம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு நமக்கு பார்க்க போகிறது என்னென்னா புக் பேக் கொஷின் பார்த்தா போதும். ஸோ இதில் வேறு எதுவும் தேவையில்லை. உலோக பணத்திற்காக எந்த உலோகம்னா நம்ம பார்த்துருப்போம், வெள்ளி, தங்கம். ஸோ தங்கம்னா என்ன பார்த்தோம், கரோலினா அப்படின்னு பார்த்தோம். வெள்ளி அப்படின்னா ஏஞ்சலினா அப்படின்னு பார்த்தோம். வெண்கல டின்னி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அனைத்தும். ரூபாய் குறியீட்டை வடிவமைத்த டி உதயகுமார். ஸோ எந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஜூலை 15, 2010 இது பண்ணார். பணத்தின் மதிப்பு அகமதிப்பு புறமதிப்பு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ அடுத்து வங்கி பணம் என்பது என்னென்னா காசோலை. சரிங்களா, வங்கி பணம் வாங்கி போனால் காசோலையாக நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் முதலீட்டு கருவிகள் போன்றவற்றை. தவறான ஒன்று அப்படின்னா வரி செலுத்துவது. ஸோ கருப்பு பணம் குவிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா
அனைத்தும். ஸோ மேற்கண்ட அனைத்தும் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ கோடிட்ட இடங்களை நிரப்புங்க. நிகழ்நிலை வங்கியை டேஸ் என்று வைக்கலாம், இணைய வங்கி, இணைய வங்கி. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். யார்? வாக்கர் சொல்லியிருப்பார். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். ஸோ அடுத்தது யார் சொன்னாங்க? ஸ்டோக்கு. சரிங்களா? ஸ்டோக் என்னது? பணம் என்பது கடினமான கருத்துன்னு சொன்னார். ஸோ ஹிக்ஸ் என்பவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹிக்ஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது மின்னணு வங்கி. மின்னணு வங்கி அப்படின்னா நெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம், NEFT. சரிங்களா? அதுதான் மின்னணு வங்கின்னு சொல்லலாம். கடன் அட்டைகள். சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தா நெகிழி பணம். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 35. தலைமையகம் மும்பை. சரிங்களா? ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. சரிங்களா? ஸோ ஓகேப்பா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வேறு எதுவும் தேவையில்லை. இது ரிசர்வ் வங்கி 35. ஸோ இது ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ரோம் என்ற வார்த்தையிலிருந்து பணம் என்பது பெறப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 5 கொஷின் கேட்கலாம். இந்த இதில் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ பண மோசடி சட்டம். ஸோ விழுப்புரத்தை சேர்ந்த உதயகுமார் ரூபாய் குறியீடை வடிவமைத்த வருடம் மற்றும் நாள் அப்படின்னு போடுங்க. ஸோ அடுத்தது 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் எப்போ செல்லாதுன்னு அறிவித்தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது என்னென்னா ஜெர்மனியோட நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜெர்மனியோட நாணயம். ஊழல் தடுப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்க? ஸோ இந்த 5 கேள்விக்கான விடையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்குள்ளே போவோம். பொது மற்றும் தனியார் துறைகள். இதிலிருந்து ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. பொது மற்றும் தனியார் துறைகள். சரிங்களா? பொது மற்றும் தனியார் துறைகள் ரொம்ப முக்கியமான லெசன். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, இந்தியானது ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கனாமிக்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவை அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ 47 நம்ம சுதந்திரம் அடைந்த பின்னாடி பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பம்பாய் திட்டம். ஸோ இது TNPSC Group 4 எக்ஸாமில் கேட்டாங்க. 1940 அல்லது 44. ஸோ 2 இயருமே கரெக்டு தான். ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ் புக்லேயே படிப்போம். சரிங்களா? 1940 அல்லது 44 பம்பாய் திட்டம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க, எப்போ கொண்டு வந்தாங்கன்னா எக்கனாமிக்ஸில் நம்ம விரிவாக பார்ப்போம். ஸோ அடுத்து முதல் தொழில்துறை கொள்கை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1948. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். முதல் தொழில் கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட வருடம் 1948. சரிங்களா? 8. ஓகேவா? ஸோ திட்டக்குழு மார்ச் 15 1950ஆம் ஆண்டு திட்டக்குழுவானது ஸோ அமைக்கப்பட்டது. 51 தொழில்துறை சட்டம். ஸோ 51 என்ன பண்ணாங்க? தொழில்துறை சட்டம் 1951 இயற்றப்பட்டது. ஸோ ஜவஹர்லால் நேரு இறக்குமதி மாற்று தொழில் மையத்தில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்தராக தான் நிறைய கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவின் 2வது 5ஆம் திட்டம் 56 to 60. ஓகேவா? தொழில் கொள்கையின் தீர்மானம் தேசிய தொழில் மக்களை பூர்த்தி செய்து பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்துது. எப்போ? 56 தொழில் கொள்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்லாம். சரிங்களா? ஸோ அடுத்தது மஹலனோபிஸ் கருவியாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கினார். சரிங்களா? மஹலனோபிஸ் நம்ம அவரை பற்றி பார்ப்போம். ஸோ PC மஹலனோபிஸ் மாதிரி அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? 2வது 5ஆம் திட்டத்தை PC மஹலனோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதனால் 5ஆம் திட்டம் வரும்போது நம்ம விரிவாக பார்க்கலாம். 91 முதல் தொழில் கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. ஃபஸ்ட்டு 56, அடுத்து 91 தீவிரமாக என்ன செஞ்சாங்க? முன்னெடுத்து வெளியிட்டாங்க. ஸோ அப்போ பம்பாய் திட்டம் 40. இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை வி கிருஷ்ணமூர்த்தி. திட்டக்குழு 1950 கொண்டு வந்தாங்க, மார்ச் 15. ஸோ முதல் தொழில் கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்க? 1948. தொழில்துறை சட்டம் 51. ஸோ இந்த முக்கியமான 5 பாயிண்ட்ஸை நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோம்? பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுவே போதுமானது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நிதி ஆயோக். சரிங்களா? ஸோ நிதி ஆயோக் வெரி இம்பார்ட்டன்ட். 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறோம்.
சரிங்களா. ஸோ ஜனவரி 1 2015ஆம் ஆண்டிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட தொடங்கியது. பல முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஜனவரி 1 2015 நிதி ஆயோக்கானது என்னது செயல்பட்டது, சரிங்களா. ஜனவரி 1 2015 சரிங்களா நிதி ஆயோக் செயல்பட்டது. ஓகேவா. நேஷ்னல் டிரான்ஸ்ஃபார்மிங் சரிங்களா என்ஐ நிதி ஆயோக், நிதி ஆயோக். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நிதி ஆயோக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிதி ஆயோக்கு மற்றொரு பெயர் இருக்கா சார் அப்படின்னா மதியுரை குழு அப்படிங்கிற பெயர் இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மதியுரை குழு எப்போ உருவாக்கினாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. ஜனவரி 1 2015 சரிங்களா. நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பொருளாதாரத்தோட வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நம்ம பார்த்தோன்னா ஆண்களுக்கு 65.80, அடுத்து பெண்களுக்கு 68.30%. ஸோ திட்டங்கள் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஆயுட்காலம் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு மனிதன் பிறக்கும்போது ஏற்பட்டு, அதாவது பிறக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னா 65 வருஷம் சரிங்களா பிறக்கும்போது. ஸோ அதற்கு முன்னாடி நமக்கு ஏதாவது நோய் வருது வரல அதெல்லாம் இல்லை, பிறக்கும்போது 65 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மார்ட் சிட்டி இந்த திட்டம் எப்போ சார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா திறன் நகரம். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். டேட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இயர் 2015, டேட்டு ஜூன் 25, ஜூன் 25 2005 சரிங்களா. ஜூன் 25 2005 ஸ்மார்ட் சிட்டி திறன் நகரம் என்பது உருவாக்கப்பட்டது சரிங்களா. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு மத்திய வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டதா 2018-19. ஸோ இதுவும் முக்கியமானது. தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை NHPS 2018-19 வரவு செலவு திட்டத்தில் என்ன செஞ்சாங்க, அறிவித்தாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது சரிங்களா. ஸோ தென் நமக்கு வேறு ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட் இந்த பாக்ஸில் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிக அளவில் பணியாளர்கள் நமக்கு தெரியும், எல்லாம் இந்திக்காரன் வடக்கன்ஸ் எல்லாமே எங்கே இருப்பாங்க, ரயில்வேல தான் இருப்பாங்க. ஸோ இது பல முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா இந்தியன் ரயில்வே சரிங்களா, இந்தியன் ரயில்வே. ஸோ தென் நெக்ஸ்ட்டு திட்டக்குழு 50 கொண்டு வந்தாங்க. தொழில்துறை சட்டம் 51 சரிங்களா. ஸோ அதெல்லாம் மீண்டும் மீண்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா 8th புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் நமக்கு கொடுக்கல. ஸோ அடுத்தது 9th புக்கு. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவை கிடையாது. புக் பேக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள், இந்தியாவில் பொதுத்துறை தோற்றத்திற்கான இந்திய அரசியல் கொள்கையின் தீர்மானம் எப்போ 56. ஸோ ஃபஸ்ட்டு 56 கொண்டு வந்து, ஸோ அப்புறம் வந்து 1991 நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது PV நரசிம்மராவ். ஸோ 1991 கொண்டு வந்தாங்க. ஸோ யார் கொண்டு வந்தாலும் பின்னாடி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ கலப்பு பொருளாதாரத்தின் நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா முதலாளித்துவம், சமதர்மம் மற்றும் நிறுவன சட்டம் என்பது கூட்டுத்துறை. நிறுவன சட்டம் என்பது கூட்டுத்துறை. ஸோ பொதுத்துறை பொதுவாக எதை நோக்கம் என்பதுனா சேவை நோக்கம். பொதுத்துறை டேஸை உள்ளடக்கியது, சேவை நோக்கத்தை உள்ளடக்கியது சரிங்களா. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 இதுவும் தேவையில்லை. மதியுரை குழு சரிங்களா. மதியுரை குழு என்பது நிதி ஆயோக். ஸோ ஜனவரி 1 2015 கொண்டு வந்தாங்க. வேளாண்மை முதன்மைத்துறை, தொழில்கள் 2ஆம் துறை, ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரிங்களா. ஸோ இது வரையும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. பொருத்தமற்றது என்னது, கருப்பு பணம். ஸோ கருப்பு பணம் நம்ம எதுலேயுமே சொல்லியிருக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ இது சிம்பிளான ஒன்று தான். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5 கேள்வி கேட்போம். ஸோ இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார் அப்படின்னு போடுங்க. நிதி ஆயோக் எத்தனை ஆண்டு காலம் பழமையான ஒரு குழு அப்படிங்கிறத ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கேள்வி, முதல் தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 4வது கேள்வி, தொழில்துறை சட்டம் தொழில்துறை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போட்டாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். திங்க் டேங்க் என்பதன் பெயர் என்ன சரிங்களா. திங்க் டேங்க் என்பதன் பெயர் என்ன. ஸோ மொத்தம் இதில் ஒரு 5, அதில் ஒரு 5, மொத்தமாக ஒரு 10 கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இந்த அனைத்து கேள்வியும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு அரை மணி நேரம்
கிளாஸை கவனித்து நோட்ஸ் எடுத்தால் போதும். ரொம்ப தெளிவாக பொறுமையாக உங்களுக்கு இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதை விட தெளிவாக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. கண்டிப்பாக புக்கு இல்லாதவங்க இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டைம் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும், மீண்டும் புக்கே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9th புக்கு அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ காணொலியை முழுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் அடுத்த அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.